ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கேன்? சாரி, குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஒரு ஈவினிங் விளாக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், அன்றைக்கி வந்து நான் கடைக்கு போயிருந்தேன், பேங்க்கு போயிட்டு வரல. நானும் தேவாவும் போயிருந்தோம். நானும் தேவா, எங்கள் அப்பா 3 பேரும் போயிருந்தோம். நல்லா சாப்பிட்டோம். அந்த இதில் வந்து இந்த ஒரு ஸ்வீட்டு, ஸ்பெஷலான ஸ்வீட்டு, அது கூட வந்து பூரி. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேங்க் முடிச்சுட்டு வரக்குள்ள, ஏன்னா இங்கே வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாமா என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்துச்சு, ஸ்வெட்டர் எடுத்துக்கோ, தேவாவுக்கும் எடுத்துக்கொடு. தேவா வேறு ஸ்கூல் போகிறானா. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து அவன்கிட்ட இருக்குது, ஸ்வெட்டர் இருக்குது. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து ஜிப்பு கொஞ்சம் இதாக பிரச்சனையாக இருக்கும். இல்லைனா ஏதாச்சும் ஒன்று ஜிப்பு வந்து பிரச்சனை இருந்ததை வந்து கட் பண்ணி நானாக ஜாயின் பண்ணி வந்து தைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் தெரியும், ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து தேவாவுக்கு வந்து ஒரு புது ஸ்வெட்டர் எடுக்கணும் ஸ்கூல் போகிறதுக்காக அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு ஸ்வெட்டர் எடுக்க சொன்னிச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம், தொப்பி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொன்னிச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ லேட்டாக ஆகிடுச்சி. நான் வந்து ஒன்றா எடுக்காமல் பார்த்தேன். அவ்வளோவா ஃபோனை வச்சுக்கிட்டே என்னால் தெரிய முடியாது இல்லையா. ஸோ வீட்டில் வந்து வீடியோ போடலான்னு வந்துட்டேன். வந்தாச்சு. ஸோ இப்போ தான் வந்தோம். ஒரு 1 ஹவர் இருக்கும். கரெக்டாக மணி 4:45 அங்கே இருட்டி போயிடுச்சு. ஏன்னா குளிர்காலம் இல்லையா. ஸோ வந்து இருட்டிடுச்சு, வரக்குள்ளே இருட்டிடுச்சு. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து வறுத்தண்ணி போட்டு கொடுத்துட்டு, எங்கள் ஊரில் வந்து குளிர்காலம்னா வந்து எல்லாருமே வறுத்தண்ணி குடிப்போம். இஞ்சி மிளகெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் குடிப்போம். ஸோ அதனால் எங்கள் அப்பா டீ போட சொன்னாங்க. எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு வீடியோ கூட உட்காந்தாச்சு. ஸோ என்னென்னலாம் வந்து மார்க்கெட்டில் வாங்கினேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ நாங்கள் பார்ப்போம். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு தேவோட தொப்பி பார்த்துருக்கோம், சரிங்களா. இதுதான் தேவோட தொப்பி. நல்லா இருக்கு பாருங்க, நல்லா இருக்குது. இந்த தொப்பி தான் ஆகணும். நான் கலர் வந்து வேறு கலர் எடுக்க போனேன். தேவாக்கு இதுதான் வேணும்னு அடம் முடிச்சு வாங்கிட்டான். இந்த கலர் தான் வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டான். ஸோ இந்த தொப்பி ஒன்று வாங்கணும், அழகாக இருக்குல்ல அந்த கலர் இது. அதுக்கப்புறம் வந்து தேவாவோட ஸ்வெட்டர், அது ஸ்வெட்டர் மேலே பொஸ்ன்னு வச்சு பார்த்தோம், பொஸ்ன்னு இருக்குது பாருங்க. இது அங்கேயே போட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு தேவாவுக்கு. இது வந்து தேவா வந்து ப்ளூ கலர் தான் எடுக்க சொன்னான். எனக்கு வந்து ப்ளூ கலர் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் வந்து இந்த கலரை எடுத்துட்டேன். அழகாக இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. பொஸ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து 640 ரூபா இந்த ஸ்வெட்டர் மட்டுமே. 640. ஏன்னா இந்த கடை வந்து கொஞ்சம் பெரிய கடை, ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம லோக்கலில் எடுத்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது, வேஸ்ட் ஆகிடும். ஒரு வருஷத்தில் வந்து அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃபேண்ட், இது ரெண்டும் வந்து ஜோடி, இது வந்து ஜோடியாக இருந்துச்சு. இந்த ஃபேண்டும் இந்த இதுவும். ஸோ இதுதான் வந்து தேவாக்கான ஸ்வெட்டர். இதுதான் வந்து 640 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவாவுக்கு வேறு என்ன எடுத்தோம்னா, ஷார்ட்ஸ்லாம் எங்கே போயிடுச்சுன்னே தெரியல. அவன் ஒன்று வந்து கல்யாணத்துக்கு போகிறதுக்கானே தேவாவுக்கு வந்து போட்டிருக்கான். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து 3 செட் எடுத்தேன். 3 செட்டாக தான் வரும். செட்டாக வந்து 80 ரூபா செட்டாக வந்துச்சு, 3 செட்டு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வெட்டர் நான் எடுத்தது. எனக்கு வந்து அவ்வளோவா வந்து தேடி என்னால் இது பண்ணி எடுக்க முடியல, கண்டுபிடிச்சி என்னால் எடுக்க முடியல. நான் வந்து நல்லா இருந்தேன்னா, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, நான் வந்து நல்லா ஒரு கடைக்கு 3 கடையாக ஏறி இறங்கி நல்லா பார்த்து எடுப்பேன். எனக்கு அப்படி எடுத்தாலும் பிடிக்கும். ஒரே கடையிலலாம் எடுத்த பழக்கமே கிடையாது எனக்கு. இந்த வாட்டி எனக்கு முடியலையா, ஏதோ எடுத்தால் போதும்டா சாமி, வீடு வந்தால் போதும், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்வெட்டர் தான். இதுவும் வந்து ரேட் அதிகம் தான், 670. தேவாவுக்கு எனக்கும் 30 ரூபா டிஃப்ரெண்ட், அவன் ஸ்வெட்டருக்கு எனக்கு ஸ்வெட்டருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து எதுக்குன்னா, எங்காச்சும் கல்யாணம் நைட்டில், எங்கே வந்து கல்யாணம்னாலே நைட்டில் தான் நடக்கும். ஸோ கல்யாணம் எதுவும் விருந்தாடி எதுவும் போகிறது தான் இது.
இந்த இது போட்டுக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் எதுவும் போகணும், இந்த லோக்கல் எதுவும் ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுன்னா இந்த இது அந்த மாதிரி. ஸோ வீட்டில் இருக்கக்குள்ள வந்து சும்மா ஏதாவது சிம்பிளாக போட்டுக்கிற மாதிரி அது. ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே ஒரு செட்டு இருக்கும், 3 செட், ஒவ்வொரு செட்டு இருக்கும். அதாவது 3 இது இருக்கும், 3 ஸ்வெட்டர் இருக்கும். வீட்டில் ஒன்று, மார்க்கெட் போனால் சிம்பிளாக ஒன்று, எங்கேயாச்சும் கல்யாணத்துக்கு போனால் அந்த மாதிரி ஒன்று. இங்கே வந்து ஸ்வெட்டர் வந்து ரொம்ப முக்கியம், ஸ்வெட்டர் இல்லைன்னா வாழ முடியாது. ஸ்டார்டிங் தான் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது, கார்த்திகை மாதம் தானே ஸ்டார்ட், அதுக்குள்ளே அவ்வளோ குளிர் இது பண்ணவே முடியல, அந்தளவுக்கு குளிர். ஸோ இந்த ஸ்வெட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நேரில் பார்க்க நல்லாயிருக்கு, மொபைலில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பசுன்னு இருக்குது ஸ்வெட்டர். அவ்வளோதான். இது வந்து இது மட்டும்தான் வந்து குளிருக்காக எடுத்தது மட்டும்தான். இந்த சாக்ஸ் அவங்க செட்டு போட்டிருக்காங்க, ஒரு செட்டு இது, 2 செட்டு இது. அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினேன், அதுக்கப்புறம் நமக்கு என்ன, எனக்கு வந்து ஆப்பிள் சாப்பிடவே பிடிக்கல. ஏன் சொன்னால் ஆப்பிள் வாங்கி பழம் வாங்கின்னு சொன்னோமா. ஸோ அதுக்கிட்ட சொல்லணுமேங்கிறதுக்காண்டி ஒரு மாதுளம்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து டேட் வாங்கினேன், டேட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு நெய் சாப்பிடுங்க, அதுக்காண்டி நெய் பால் வாங்கினேன். இந்த நெய் டப்பா எங்கே வச்சுருந்த தெரியல, அந்த பையெல்லாம் ஒரு அம்மா சொன்னீங்க நெய் சாப்பிடுங்கம்மான்னு. ஸோ நெய் சாப்பிட்ணுமா, நல்லா வந்து நெய் வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்து பைத்தம்பருப்பு, எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் பைத்தம்பருப்பு பாயசம்னா, அதுவும் இந்த முழு பைத்தம்பருப்பு பாயசம்னா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மாச்சும் சரி, எங்கள் அப்பா இருக்கக்குள்ள எங்கள் அம்மாவும் சரி, அப்படியே செஞ்சுட்டு நாலா சைடும் உட்காந்துட்டு நடுவில் உட்காந்து அந்த குண்டானை வச்சுக்கிட்டு குடிப்போம். அவ்வளோ பைத்தியம் எனக்கு இந்த முழு உளுந்து, இந்த முழு பைத்தம்பருப்பு பாயசம் அவ்வளோ பிடிக்கும். ஆசையாக இருக்குது செஞ்சு சாப்பிடணுன்னு. ஸோ பைத்தம்பருப்பு வாங்கிட்டேன், வெள்ளம் வாங்க மாட்டேன். ஸோ இது வாங்கி வந்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு டிஃப்ரெண்டான காய் பாருங்க. ஸோ இது என்ன காய்ன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து அப்படியே புளியங்காய் மாதிரியே இருக்கும், புளிப்பாக கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா புளிக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாது, புளிப்பாக இருக்கும், புளியங்காய் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து ஊறுகாய் சூப்பராக இருக்கும், ஊறுகாய். அது கூட வந்து அது துவையல் மாதிரி ஒன்று செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இப்போ வந்து புளிப்பு சாப்பிட பிடிக்கல. நம்ம ஊறுகாய் சாப்பிட்டுட்டு இந்த இதெல்லாம் புளிப்பு பிடிக்கல, அது குளிர்காலம் ஸ்டார்ட் ஆனோன்னா சுத்தமாக பிடிக்கல. இன்றைக்கி இதை வந்து என் மாமியாக கொடுக்க போகிறேன். அது வந்து 1/2 கிலோ 10 ரூபா. ஸோ என் மாமியாவுக்கு இதை கொடுக்க போகிறேன், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சும்மா டேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது இவ்வளோலாம் நான் நல்லா சாப்பிட முடியாது. பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். ஸோ அவங்க சாப்பிட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தேவாவுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. வீட்டில் வந்து அந்த இதெல்லாம் எனக்கு வந்து இந்த குடம்பு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேரட். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிங்க, உங்கள் ஊர்லலாம் கேரட் பீட்ரூட்டு இதெல்லாம் கிடைக்காத சிஸ்டர்னு. கிடைக்காத சிஸ்டர், அந்த மாதிரி பெரிய மார்க்கெட் போனால் தான் கிடைக்கும் கேரட் பீட்ரூட்டெல்லாம். இது வந்து கிலோ 350 ரூபாயா. கேரட்டோட ரேட்டு கிலோ 350 ரூபா. நான் எவ்வளோ வாங்கினேன், ஒன்று தான் வாங்கினேன், எனக்கு 15 ரூபாய். எதுவுமே 20 ரூபாயா, ஒன்று 20 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, இதை வச்சு நம்ம தேவாவுக்கு அதை செஞ்சு கொடுக்கணுமேனு தான் வாங்கினேன். தேவா ஸ்கூல் போகிறான். தேவா கல்யாணத்துக்கு போக ரெடி ஆகிட்டாரு. பலகுரு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? அவ்வளோதான் தமிழ் வரும். எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம், அதுக்காக தான் தேவா ரெடி ஆகிட்டுருக்கான். கல்யாணம் வந்து யாருமே போகல, எங்கள் அப்பா தான் போகிறாரு. எங்கள் அப்பா கூட வந்து தேவா போகலான்னு போகிறான். ஏன்னா வந்து அங்கே மொய் பண்ண வச்சா சாப்பிடணும் இல்லையா, எங்கள் அப்பா சாப்பிட மாட்டார். அதுக்காண்டி தேவா அழைச்சிட்டு போகிறாங்க. தேவா வந்து சாப்பிட்றதுக்காண்டி அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வருவாங்க, அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழம் வாங்கினேன்.
எப்போதுமே கடைக்கு போனோன்னா தக்காளி பழம் இல்லாமல் நான் இந்த காய் வாங்க மாட்டேன். அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி, தக்காளி பழம் இல்லாமல் எனக்கு வந்து நான் இதே ஓடாது. அதுக்கப்புறம் முக்கியமாக நான் வந்து கடைக்கு போனதே இது வாங்க தான். தேவாவுக்கு வந்து இந்த மாதிரி ஹோம்ஒர்க் எழுதுகிற நோட்டெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ அவன் பிள்ளை பாவம் 2 நாளாக ஒரு வாரமாகவே அவனை வந்து எழுதவே இல்லை. சும்மா காலையிலையும் சாயந்தரம் படிச்சுட்டு தான் இருந்தான். ஸோ அதனால் வந்து ரூல்டு நோட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரூல்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரூல்டு 2 வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுச்சோம். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினோன்னா, நான் நிறைய வாங்கணும்னு ஆசை, ஒன்றுமே வாங்கலை. இது போல் தான் வாங்கினேன். இது வந்து தூக்கிட்டு வரதே பெரிய விஷயம் இல்லையா? தேவாவும் வச்சுக்கிட்டு இதையும் தூக்கிட்டு எங்கள் அப்பாவும் தான் வந்தாங்க. அவங்களே 2 பை வச்சுருக்காங்க. என் பையன் வர 3வது பையன் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம், 3வது பேரும் கொண்டு வரது கஷ்டம் அப்படின்ட்டு தான் எதுவும் வாங்கலை. அது வாங்கவும் தோணலை எனக்கு. ஸோ இதுவும் எனக்கு போதும், இது போதும். அப்புறம் போய் ஏதாச்சும் எங்கள் அப்பா வந்து கடைக்கு போனாருன்னா 10 20 30 அப்படி காசு கொடுத்தோம்னா அங்கேருந்து காய் எதுவும் வாங்கிட்டு வராது, அப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இவ்வளோதும் வெங்காயம் பூண்டு இஞ்சி எதுவுமே வாங்கலை. வெங்காயம் பூண்டு வந்து பக்கத்தில் இருக்க நல்லா வாங்கிக்கலாம். இஞ்சி தான் வாங்கணும். இஞ்சி வந்து எங்கள் அம்மாட்ட இருக்குது, அதையும் வாங்கிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து இதை வாங்கினேன். இது ஸோ இவ்வளோதான் நான் வாங்கின பொருள். வேறு எதுவுமே வாங்கலை. சரிங்களா? வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வாங்கலை. ஸோ இவ்வளோதான் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ அவ்வளோ. இப்போ இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து காலையில் வடித்த சாதம். இது குளிர் காலத்தில் வந்து இது ரொம்ப வந்து சில்லுன்னு ஆகிடுமா, அதனால் வந்து எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு உப்பு கொஞ்சோண்டு வைத்து நல்லா இது பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா சூடாகவும் இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகும்போது இதுக்குள்ளே வந்து சாப்பிட்டு படுக்க போகிறோம். ஸோ என்னப்பா சாப்பாடுனா பாருங்கள், இது வந்து காலையில் வடித்த சாதம் தான். அதை வந்து மறுபடியும் எண்ணெய் சட்டியில் வச்சு சூடு பண்ண தேங்காய் காட்டிட்டீங்க. இது வந்து உருளைக்கிழங்கு ஆலு பேகனஞ்சோல், உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் குழம்பு. இது நான் வச்சது டிஷ்ஷாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து மீன் மேக்கரோட சும்மா ஒரு இது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் சூடா. உடக்கி சாகத்தியான் ஊடோ சுக்காத்தி மாதக்காதி. இது என்ன? இது வந்து உருளைக்கிழங்கு மசியல். அது கூட இது என்னன்னு தெரியுமா? சணல் பயிரோட அந்த தண்ணி கருப்பாக இருக்குதுங்களா, அந்த இதை எடுத்து வச்சுருந்ததை இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. சணல் பயிரோட தண்ணி. அது இது எனக்கு பிடிக்காது. இது உருளைக்கிழங்கு ஃபேவரெட். அது சணல் மசியல் வந்து என் ஊப்பிய சமையல். அதெல்லாம் எங்கள் அம்மாவோடது. இது 2ம் என்னோட. அடுத்தது என் ஓப்பியோடது வரும். இது வந்து என் ஓப்பனையோட கீரை பொரியல். இது வந்து கடலைப்பருப்பு. இது வந்து இது என்ன? கொண்டக்கடலையோட வறுவல். கொண்டக்கடலை வறுவல், கீரை, ஆலு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். இது வந்து ஸோ இதான் வந்து எங்களோட ஈவினிங் சாப்பாடு. சூடாக இருக்கும். ஸோ நம்ம ஊர் மாதிரி இங்கே இட்லி தோசை அதெல்லாம் கிடையாது, பண்ணலாம் கிடையாது. சாப்பாடு தான். அப்படிதான் சாப்பிடுவோம். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.